ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மழை காலமாக இருக்கிறதுனால வீட்டில் எல்லோருக்கும் சளி காய்ச்சல் அப்படின்னு சின்ன சின்னதாக தொந்தரவுகள் வரும். இந்த மாதிரி டைமில் நல்ல காரசாரமாக இந்த மிளகு குழம்பு செஞ்சு சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்றம்போது தொண்டைக்கு ஏதமாக அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். உடனே ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாத டைம்லையும் இந்த மிளகு குழம்பு ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இந்த குழம்புக்கு மிளகு வந்து அதிகமாக தான் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்தீங்க அப்படின்னா அதே ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சீரகம். அப்புறம் குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கூடவே 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அப்புறம் காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கிறதுனால அதுவே நல்லா காரமாக இருக்கும். அதனால் மிளகாய் வற்றல் அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2லேருந்து 3 அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இந்த மசாலா பொருளை எல்லாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்ச வருங்க. அப்போ தான் மசாலா பொருள் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். இப்போ மசாலா பொருளெல்லாம் லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ புளி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க, புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும். சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இதை திரும்பவும் லைட்டாக வறுத்தரலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருள் எல்லாமே நல்லா வறுப்பட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துடலாம். ஸோ இந்த குழம்புக்கு தேங்காய் துருவல் அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இப்போ தேங்காயுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை லைட்டாக வறுத்துடுங்க. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. லைட்டாக ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுப்பட்டுச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ தேங்காய் மசாலாவோட சேர்ந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்க வேண்டாம். ஓரளவுக்கு மசாலா அரைப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. ஸோ இந்த மிளகு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய மனமும் சுவையும் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சு வெந்தயம் லைட்டாக கலர் மாறினதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த மிளகு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் குழம்புக்கு நல்ல ஒரு ருசி கிடைக்கும். இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. மசாலா விழுது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ மசாலா விழுது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி உள்ளே சேர்த்துடுங்க. ஸோ இந்த மிளகு குழம்பு ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் இருக்கட்டும்.
அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிடலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம மிளகு குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மிளகு குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது நல்லா சுட சுட சாதத்தோட வச்சு கூட கொஞ்சமாக பொரியல், கூட்டு இல்லைன்னா அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த மிளகு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.